இச்சை சம்பந்த காரியம் மட்டும்தான் பரிசுத்தமா? அதுலேருந்து விடுதலை ஆகுறதும், அதை மேற்கொள்றது மட்டும்தான் பரிசுத்த வாழ்க்கையா? கிடையாது. அநேகருக்கு அது புரியலை. பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னா, முதலாவது பரிசுத்தரோடு வாழணும். பரிசுத்தரோடு வாழுகிறது தான் பரிசுத்தம். பரிசுத்தரோடு வாழ்ந்தா அந்த மனிதன் நிச்சயமாக அவனுடைய நடக்கைகளில் பரிசுத்தம் இருக்கும். அப்போ பரிசுத்தரோடு வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தரோடு வாழ்கிறதுக்கு அப்படி வாழும் போது ஆண்டவர் என்னில் பிழைத்திருக்கிறாருன்னா, நான் எப்படி பிறரை நான் அற்பமாக எண்ண முடியும்? குறை பேச்சு பேச முடியும்? புரணி பேச முடியும்? முடியாது. பிறர் மனசை புண்படுத்த முடியாது. நம்ம ஒரு சில நேரம் அப்படி நம்ம வார்த்தைகள் ஒரு வேளை நமக்கு வேதம் அதிகமாக தெரிஞ்சிருக்கனால ஒருத்தவங்களை தப்பு நமக்கு தெரிஞ்சோடனே வார்த்தையில் சில நேரம் பேசிடுறோம். ஆனால் உடனே ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பிடிக்கிறாரா? ஏன் நீ அப்படி பேசுன?